லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபாவில் கஷ்டமான பாடலை சாதாரணமாக பாடி உடல் சிலிக்க வைத்த போட்டியாளர். சரிகமபா இந்த வாரம் மறைந்த இசை ஜம்பவான்களில் பிரபல்யம் பெற்ற எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களின் பாடல்களை பாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கியிருக்கின்றது. செலிப்ரேட்டிங் லீஜண்ட் ரவுண்ட் என்று அதுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. இதில் போட்டியாளர் யோகசி மிகவும் கஷ்டமான பாடலை பாடி நடுவர்களை ஈர்ந்திருப்பது அங்கிருப்பவர்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது. இது தொடர்பான காணொளி ஊடகங்களில் வழியாகி பரபரப்பையும் வரவேற்பையும் பெற்றிருக்கின்றது. பிரபல டிவி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமபா நிகழ்ச்சி தற்பொழுது மக்கள் வரவேற்பை பெற்றிருப்பதுடன் இசை அமைப்பாளர்களும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக சரிகமபா நிகழ்ச்சி மாறியிருக்கின்றது. இதில் போட்டியாளர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சங்கீத அறிவு பூரணமாக அவர்களுக்கு இல்லாவிட்டாலும் தான் அறிந்த அறிவை வைத்து திறமாக பாடுகின்ற ஆற்றலை அவர்கள் பெற்றிருப்பதாக நடுவர்களும் சரிகமபா நிகழ்ச்சி இயக்குநர்களும் கூறி வருகின்றார்கள். பிரபல டிவி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமபா நிகழ்ச்சி தற்பொழுது பேசப்படும் ஒரு நிகழ்ச்சியாக மாறியிருக்கின்றது. உலகம் பூராக இருக்கின்ற ரசிகர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இந்த பாடலை பல பேர் மொழிபெயர்த்து கேட்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வாரமும் பல மக்களுக்கு பிடித்த விருப்பமான மக்கள் விரும்பக்கூடிய பாடல்களை இந்த போட்டியாளர்கள் தெரிவு செய்து பாடி வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த வாரம் மறைந்த இசை பிரபல்யம் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களின் பாடலை யோகசி என்ற சிறுமி பாடியிருக்கின்றார். இவர் ஒவ்வொரு வாரமும் பாடி அங்கிருக்கின்ற நடுவர்களையும் மக்களையும் அவருடைய ஊர் பிறந்த நண்பர்களையும் மகிழ்வித்து வருகின்றார். ஆகவே சரிகமபா சங்கமத்தின் ஊடாக அவர் பிரபல்யம் பெற்று தற்பொழுது அந்த பாடல்களை அவர் பாடி வருவதும் பழைய பாடலில் அவர் நாட்டம் கொண்டிருப்பதும் இங்கு சிறப்பாக எடுத்து கூறப்படுகின்றது. அதிகமான பாடல்களை பாடக்கூடிய ஆற்றலை யோகசி பெற்றிருப்பதுடன் மிக நளினமாக அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்து பாடக்கூடிய ஆற்றலையும் அவர் பெற்றிருக்கின்றார். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியினூடாக பிரபல்யம் மிக்க பாடக்கூடிய ஆற்றலை இந்த யோகசியும் திவினசியும் பெற்றிருப்பது பாராட்டத்தக்கதாகும்.